ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நண்பர்கள் அனைவருக்கும் இனிய திங்கட்கிழமை காலை வணக்கம். யூஷுவலாக எப்பயும் போல் இன்றைக்கி பாப்பாவுக்கு ஸ்கூலாங்காட்டி நம்ம 4 o'clock எந்திரிச்சு வாசல் பெருக்கி தொளிச்சு கோலம் போட்டாச்சு. இன்றைக்கி நான் வாசலில் போட்ட கோலமே தான் கலர் கொடுக்குன்னு நினச்சேன். டைம் இல்லை, கோலம் கொஞ்சம் பெருசாக போட்டதுனால கலர் கொடுக்க எனக்கு கொஞ்சம் டைம் இல்லாமல் போச்சு. பார்த்திங்கன்னா எங்கள் குட்டி பூனையும் பார்த்திங்கன்னா என் கூட அங்கிட்டு இங்கிட்டு காலுக்குள்ளேயே விழுந்துட்டு இருந்தது. அதுக்கு என்ன செய்ய, அதுக்கு பசிக்கிற டைம் வந்துருச்சு. நீ கோலம் போட கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு இல்லைங்களா, அதனால் அதுக்கு ரொம்ப பசிச்சிருச்சு போல் இருக்குது. படியில் நின்று பார்த்துட்டு இருந்தவங்க இங்கே கீழேயே இறங்கி வீடியோ எடுத்துகிட்டு என் கூடயே வந்துட்டாங்க. சரி ஓகே, சாமி கும்பிட்டுட்டு அதுக்கு நம்ம வச்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பூஜை ரூமுக்குள்ளே போயிட்டோம். பூஜை ரூமுக்குள்ளே போய் கொஞ்சம் நேரம் மெடிடேஷன் பண்ணேன். கொஞ்சம் உடம்பு வீக்காக இருந்தது, அதனால் கொஞ்சம் உட்காந்து மெடிடேஷன் பண்ணேன். மெடிடேஷன் பண்ண தட்டியும் அதுக்கு பசி தாங்க முடியல. அங்கிட்டும் அலைஞ்சிட்டே இருந்தாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு மெடிடேஷன் பண்ணிட்டு நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ், லைவில் வர்றவங்க, நம்ம சொந்த பந்தம், எனிமிஸ் எல்லாருக்காகவும் ஒரு ஸ்பெஷல் ப்ரேயர் பண்ணியாச்சு. எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதோடு சேர்த்து நாங்களும் நல்லா இருக்கணும், என்னோடய உடல்நிலையும் சரியாகணும் அப்படின்னு சொல்லிட்டு காட்கிட்ட ஒரு பெரிய லிஸ்ட்டே போட்டாச்சு. ஓகே, சாமி கும்பிட்டுட்டு அப்புறமேட்டு எப்போ பூஜை ரூமுக்குள்ளே போனாலும் ஒரு 10 நிமிஷம் உட்காந்து மெடிடேஷன் பண்ணால் அது என்னன்னு தெரிலங்க, அது மனசுக்கு ரொம்ப சாந்தமாக இருக்குது. அப்புறம் சரின்னு சொல்லிட்டு இவங்க வேறு சுற்றிக்கிட்டே இருந்தாங்களா, சரின்னு சொல்லிட்டு நம்ம கிச்சனுக்கு வந்தாச்சு. கிச்சனுக்கு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு நேற்று வச்சா கொஞ்சம் பழைய சாதம் இருந்தது. அதை பார்த்திங்கன்னா கிச்சனுக்குள்ளே வர்றப்போ பார்த்திங்கன்னா மணி பார்த்திங்கன்னா 4:45 ஆயிடுச்சு. இவங்களுக்கு கொஞ்சம் சாதத்தில் கொஞ்சம் பாலை ஊற்றி பிசைஞ்சு வெளியே வச்சுட்டு இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம என்ன சமையல் பார்த்திங்கன்னா புடலங்காய் கூட்டு, சிறுபருப்பு போட்டு கூட்டு, அப்புறம் ரைஸு, ரசம், முருங்கைக்கீரை வத்தல் வறுத்தது, அதுதான். வாங்க பார்த்துலாம். எல்லாமே கூட்டி நம்ம வச்சாச்சு. ஏன்னா புடலங்காய் கூட்டி ஏற்கனவே நிறைய போட்டிருக்கோம், அதனால் நான் எதுவுமே செய்யலை. அப்படியே போட்டு எல்லாமே போட்டு ஒன்றா போட்டு குக்கரில் இங்கிட்டு புடலங்காய் கூட்டுக்கு ரெடி பண்ணியாச்சு. பாசிப்பருப்பெல்லாம் சேர்த்து வச்சு போட்டு இங்கிட்டு சைடு பார்த்திங்கன்னா குக்கரில் ரைஸ் வச்சு அதுவும் ரெடி பண்ணியாச்சு. ஒரு சைடில் குக்கரில் ரைஸும், ஒரு சைடில் பார்த்திங்கன்னா பாசிப்பருப்பு புடலங்காய் கூட்டும் வெந்துட்டு இருந்தது. இந்த கேப்பில் பார்த்திங்கன்னா நடுவில் கொஞ்சம் வெள்ளி போட்டுருவோம், அப்படி கொஞ்சம் தொண்டை கரகரன்னு இருக்குது அப்படிங்கிறதுக்காண்டி கொஞ்சம் வெள்ளியும் போட்டாச்சு. இது ரெண்டுமே வெந்துருச்சு பார்த்துக்கோங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இன்றைக்கி மிளகு ரசம், தொண்டை கொஞ்சம் சரியில்லை இல்லையா, மிளகு ரசம் வச்சு கடைசியாக ஃபைனலாக ஒரு துண்டு வெல்லமும் போட்டாச்சு. அந்த துண்டு வெல்லம் போட்டால் சூப்பராக இருக்குங்க, ரசம் செம்மையாக இருக்கும். எங்கள் வீட்டில் எல்லாமே சொல்லுவாங்க, நீ வைக்கிற ரசம் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இது கூட பார்த்திங்கன்னா பாசிப்பருப்பு அந்த புடலங்காய் கூட்டு நல்லா வெந்து மசிஞ்சு வந்துருச்சு. தாளிப்பு போட்டு தாளித்து கிளறி வேறு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றியும் வச்சாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரை கூட பார்த்திங்கன்னா மஞ்சள், சீரகத்தூள், மிளகுத்தூள், கொஞ்சம் உப்பு, இதெல்லாம் போட்டு நல்லா கொஞ்சம் தண்ணி வச்சு கொதிக்க வச்சு குடிக்கணும்னு எனக்கு தோணுச்சு. உடம்பு கொஞ்சம் பலவீனமாக இருக்கிற மாதிரி இருந்தது, அதனால் அதையும் நல்லா வேக வச்சு தண்ணியை மட்டும் நம்ம எடுத்து வச்சாச்சு. அப்புறம் இது கூட வத்தலும் சுண்டை வத்தலும் வறுத்து வச்சாச்சு. தண்ணி எடுத்து வச்சுட்டு முருங்கைக்கீரையை நல்லா வெங்காயம், பச்சை மிளகா, சீரகெல்லாம் போட்டு அதையும் வதக்கி வச்சாச்சு. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நம்மளோட வேலையெல்லாம் முடிஞ்சு சிங்கில் பாத்திரம் கொஞ்சம் கழுவி, சரி அதையும் நம்ம கழுவி வச்சிடலான்னு கழுவி வச்சாச்சு. எல்லா வேலையும் முடிக்க பார்த்திங்கன்னா 5. ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட பிரேக்ஃபாஸ்ட் என்ன, லன்ச் என்னென்னு பார்த்துடலாமா. இன்றைக்கி கொஞ்சம் உடம்பு டல்லாக தான் இருந்துச்சு, ஆனாலும் என்னென்னு தெரியல, கடவுளோட கிருபையால் நம்ம ஓரளவு எந்திரிச்சு ஓரளவு சமையல் பண்ணிட்டோம். வாங்க என்னென்னு பார்த்துடலாம். காலையில் பார்த்திங்கன்னா இடியாப்பம் தான். நேற்று பச்சரிசி மாவு ஒரு பாக்கெட் வாங்கினேன், அதில் பாதி தான் போட்டேன், பாதி மிச்சம் இருந்தது. சரி ஓகே இடியாப்பமே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இடியாப்பம் பண்ணியாச்சு. தேங்காய் பால் பார்த்திங்கன்னா பாப்பா அவங்க இடியாப்பம் வச்சு தேங்காய் பால் சாப்பிட்டுட்ருக்குறா. இதான் தேங்காய் பால், அதுக்கு ஜீனி. அப்புறம் பார்த்திங்கன்னா மதியம் லன்ச் என்னென்னு பார்த்துடலாமா. இன்னைக்கு காலையில் இடியாப்பமும் தேங்காய் பால் மட்டும்தான். லன்ச்சுக்கு பார்த்திங்கன்னா ஒயிட் ரைஸு, அப்புறம் இது வெண்ணி போட்டு வச்சுருக்கிறேன் எனக்கு கொஞ்சம் குடிக்கிறதுக்கு. அப்புறம் இது பார்த்திங்கன்னா மிளகு ரசம், கொஞ்சம் தொண்டை ஒரு மாதிரி கரகரன்னு இருந்தது, அதனால் மிளகு ரசம் வச்சுருக்கிறேன். அப்புறம் இதில் பார்த்திங்கன்னா புடலங்காய் போட்டு பாசிப்பயிறு, அது என்ன சொல்கிறது, கூட்டு மாதிரி அது. அப்புறம் இதில் பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரை கூட்டு மாதிரி வச்சுருக்கிறேன், வதக்கி வச்சுருக்கிறேன், சரிங்களா. அப்புறம் இதில் பார்த்திங்கன்னா சுண்டைக்காய் வறுத்து வச்சுருக்கிறேன். அப்புறம் இதில் பார்த்திங்கன்னா இது முருங்கைக்கீரை இருக்கு இல்லையா, முருங்கைக்கீரையை வேக வச்சு அதில் பார்த்திங்கன்னா மிளகு, சீரகம், 2 பூண்டு தட்டி போட்டு, அப்புறம் கொஞ்சம் இஞ்சி போட்டு, கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு, உப்பு போட்டு கொதிக்க வச்ச தண்ணி. இது இப்போ காலைல குடிக்க போகிறேன். கொஞ்சம் உடம்பு கொஞ்சம் டயர்டாக இருக்கிற மாதிரியே இருக்குது, அதனால் இதை குடிக்க போகிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் நம்ம வீட்டில் பிரேக்ஃபாஸ்ட்டும் லன்ச்சும்.
ஆனால் பார்த்திங்கன்னா தினம் வந்து முருங்கைக்கீரை பார்த்திங்கன்னா நம்ம எடுத்துக்கிறது ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. அந்த முருங்கைக்கீரை நமக்கு வீட்டு பக்கத்தில் எல்லாத்துக்கும் மரம் இருக்கும். நம்ம அதை சரியாக எடுத்துக்க மாட்டோம். உடம்பு ரொம்ப